புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 33 தொடக்கம் 37 வரை. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ ஜூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு ஜூதனா? என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் ஜூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய கடைசி வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். பொது காலத்தினுடைய 34வது வாரம். சிறப்பான விதத்தில் இன்றைய நாளில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை திருச்சபையோடு இணைந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். இயேசு அரசரா என்கின்ற கேள்வி பல உள்ளங்களிலே எழுகின்ற மிகப்பெரியதொரு கேள்வி. மாட்டுக்கொட்டிலே பிறந்தவர், ஏழை எளியவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர், எத்தனையோ விதமான பாவ அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டவர், நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தவர், இறந்தவர்களை உயிர்ப்பித்தவர், இறையரசனுடைய கனவை இந்த உலகத்திலே நிலைநாட்டி கொண்டே இருந்தவர், அற்புதமான போதனைகளை மக்களுக்கு வழங்கி கொண்டே இருந்தவர். இப்படியான ஏழ்மை எளிமையிலே வாழ்ந்த இயேசுவை எப்படி அரசர் என்று சொல்ல முடியும்? கிறிஸ்து அரசர் என்கின்ற பெருவிழாவை திருச்சபை என்று கொண்டாடுகிறது. அன்பானவர்களே, இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். 34வது வாரம். நாங்கள் வருகிற கிழமை திருவருகை காலத்தை நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கிறோம். திருவழிபாட்டு ஆண்டினுடைய மிக முக்கியமான காலத்துக்குள்ளே நாங்கள் செல்லவிருக்கிறோம். திருச்சபை இந்த இறுதி நேரத்திலே கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலக அரசுகள் அனைத்தும் அழிந்து போகும் தன்மையுடையன. இது நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மாபெரும் அரசுகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் இல்லாமல் போய்விட்டது. அதான் இறையரசு என்று சொல்லுவது. எப்போதும் அது நீடித்து நிலைக்கின்றதாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்வார், இறையரசு, இறையாட்சி என்பது இதோ இங்கு ஒன்றோ அதோ அங்கு ஒன்றோ சொல்லுவதற்கல்ல. மாறாக அந்த இறை ஆட்சி உங்கள் மத்தியிலே அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எப்போதுமே நீடித்து நிலைக்கிறதானால் அதை நாங்கள் இறைவனுடைய ஆட்சி என்று சொல்லுகிறோம், இறைவனுடைய அரசு என்று சொல்லுகிறோம், இறை அரசு, இறை ஆட்சி என்று சொல்லுகிறோம். இந்த இறை ஆட்சிக்கு, இந்த இறை அரசுக்கு ஒரு அரசன் தேவையாக இருக்கிறான். அவன்தான் நாங்கள் இன்று நினைவு கூறுகிற இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து அரசர் பெருவிழாவை திருச்சபை இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது அல்ல என்பதை ஒரு சிறு கதை ஊடாக நாங்கள் விளக்கலாம். ஒரு பெரிய நாட்டை ஒரு பேரரசன் ஆண்டு வந்திருக்கிறான். அவனுடைய ஒரு பெரியதொரு பொன் பொருள் அரண்மனை எல்லாமே அவனுக்கு பெரிதாக இருந்திருக்கிறது. எல்லாமே அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. அதனாலே அவனை அகந்தை ஆட்கொண்டு இருந்தது. என் அரசுக்கு முடிவே இராது என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டே இருந்திருக்கிறான். பெருமையாக பேசி கொண்டிருப்பான் தன்னுடைய அரசை பற்றி. அவனை எதிர்த்து பேச யாருக்குமே துணிவில்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவன் பெரிய பேரரசனாக இருந்திருக்கிறான். அவனிடத்தில் எல்லாம் இருந்திருக்கிறது. சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, படைப்பலம் இருக்கிறது, பெரிய அரண்மனை இருக்கிறது, எல்லாமே அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு அறிவுரை வழங்கி அவனை நல்வழிப்படுத்த யாருமே முன்வரவில்லை. செய்தி நாட்டில் எல்லா இடமுமே பரவி இருக்கிறது. ஒரு அகந்தை மிக்க அரசனாக இருக்கிறான் என்று செய்தி. காட்டிலே கடுந்தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவருக்கும் இந்த கதை எட்டுகின்றது. இந்த செய்தி போய் சேருகின்றது. முனிவர் காட்டை விட்டு நாட்டுக்குள்ளே வருகின்றார்.
அரண்மனைக்குள்ளே நேரே போகின்றார். சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்த பேரரசன், சுவாமி, எதை வேண்டி இங்கே வந்தீர்கள், உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டான். இந்த சத்திரத்திலே இன்று இரவு நான் தங்க வேண்டும் என்று இந்த முனிவர் சொல்லுகிறார். சத்திரமா? இது பெரிய அரண்மனை ஆயிற்றே, நான் இந்த அரண்மனையில் பேரரசனாக வீற்றிருக்கிறேனே, ஏன் இதை சத்திரம் அப்படின்னு சொல்லுகிறீர்கள் என்று இந்த அரசன், இந்த பேர் அரசன் இந்த முனிவரை பார்த்து கேட்கிறானாம். என்ன சுவாமி, இவ்வளவு பிரமாண்டமாக இருக்கிற இந்த இடத்தை பார்த்து சத்திரம் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்ட போதுதான் முனிவர் ஒரு விடையை சொல்லுகிறார். உனக்கு முன் நீ அமர்ந்திருக்கிற இந்த சிம்மாசனத்தில் இருந்தது யார் என்று கேட்கிறான். என்னுடைய தந்தை அவர் அமர்ந்திருந்தார். என்னுடைய தந்தைக்கு முன்னாலே யார் அமர்ந்திருந்தார்கள்? என்னுடைய தாத்தா அமர்ந்திருந்தார் என்று சொன்னானாம். உன்னுடைய தாத்தாவுக்கு முன்னுக்கு யார் அங்கே அமர்ந்திருந்தார்? என்னுடைய தாத்தாவினுடைய தகப்பனார் அங்கே அமர்ந்திருந்தார். உன்னுடைய தாத்தாவினுடைய தகப்பனாருக்கு முன்னுக்கு யார் இந்த அரண்மனையிலே இந்த அரியணையிலே அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது அவன் சொன்னான், அவருக்கு முன் அவருடைய தந்தை அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போது சொல்லுகின்றார், நிரந்தரம் இல்லாமல் எல்லாருமே வந்து போகின்ற இடம் சத்திரமான், அது அரண்மனை அல்ல. நீ இருப்பதும் அரியாசனம் அல்ல, சிம்மாசனமும் அல்ல, இது சத்திரம் என்று சொல்லுகிறான். அப்போது இந்த அரசன், இந்த பேர் அரசன் இறங்கி வந்து இந்த முனிவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டானாம். உண்மையிலேயே முனிவர் அவர்களை, சுவாமி, இது சத்திரம்தான் என்று சொல்லுகிறார். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல. ஆனாலும் மனித மனம் நிலையான ஒன்றுக்காக ஏங்கி தவித்து கொண்டே இருக்கிறது. எது? நிலையான நீதி வேண்டும், நிலையான அமைதி வேண்டும், நிலையான மகிழ்ச்சி வேண்டும், நிலையான இறையாட்சி வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறார்கள். உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிற போது மக்கள் எல்லாரும் ஏங்கி தவிக்கின்றது எது? எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு சந்தோஷம் வேண்டும், எங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும், எங்களுக்கு அமைதி வேண்டும், போர்கள் குழப்பங்கள் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதைத்தானே அன்பானவர்களே மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலாக ஒரு விடயம் இருக்கிறது, எங்களுக்கு நிலையான இறையாட்சி வேண்டும். இவற்றுக்காகத்தான் மனித இதயம் ஏங்குவதை கண்ட கடவுள் அதன் ஆசையை நிறைவேற்ற நிலையான அரசை நிறுவ அரசர் ஒருவரை அனுப்பி வைக்கிறார். அவர் தான் இயேசு என்கின்ற உன்னதமான அரசர். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று பார்க்கிறோம். அதை நாங்கள் லூக்கா நற்செய்தியிலையும் பார்க்கலாம். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. தானியேல் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கலாம், அந்த வல்லமை மிக்க அரசனுடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இயேசுவினுடைய ஆட்சி இது ஒரு புதுமை நிறைந்த ஆட்சி. என் அரசு இவ்வுலக அரசு போன்றது அல்ல என்று சொல்வார். யோவான் நற்செய்தியிலே பிலாத்துவுக்கு முன்னிலையிலே ஆண்டவர் நிற்கிறது, என்னுடைய அரசு இவ்வுலக அரசுகள் ஆட்சிகள் போன்றது அல்ல. அது உண்மையின் அரசு, அது நீதியின் அரசு, அது தியாகத்தின் அரசு, அது பாசத்தின் அரசு, அது கொடுக்கின்ற அரசு. அதனால்தான் அன்பானவர்கள், இன்றைக்கும் இயேசு 2000 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற ஒரு திருச்சபையினுடைய வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே இயேசு இன்றும் நீடித்து நிலைக்கிறார் என்று சொன்னார். அவரிடத்தில் என்ன அற்புதமான பண்புகள் இருந்திருக்கின்றன என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்த்தே ஆக வேண்டும். அன்பானவர்களே, ஒரு அரசு அழிய முக்கியமாக 3 காரணம் இருக்கிறது. ஒன்று, தான் என்ற அகந்தை. அந்த அரசனுக்குள்ளே இருக்கிற தான் என்ற அகந்தை, தன்னை மட்டும் வாழ வைத்து கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை. 2வது, 3வது, மக்களை மறந்த நிலை. இந்த 3லிருந்து இயேசு இவ்வளவு தூரத்துக்கு வேறுபடுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சிறப்பாக பார்க்க வேண்டும். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடைய ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம். தான் என்ற அகந்தை அவருக்குள்ளே இருக்கவில்லை. நான் கனிவும் மனத்தாண்மை முடியவன், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்ற ஆண்டவர். அந்த நான் என்கின்ற ஆணவம் தூக்கி எறியப்படுகின்றது. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று மத்தேயு நற்செய்தி, இந்த மாற்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். சிறப்பான ஒரு பகுதி அன்பானவர்களே. இதை நாங்கள் யோவான் நற்செய்தியிலும் சிறப்பாக பார்க்க முடியும். தன்னை மறந்து தான் பெரிய இறைவன் என்பதை ஆண்டவர் விடுத்து எங்களோடு நாங்களாக அவர் பயணிக்கின்றார். இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். தன்னை மட்டும் வாழ வைத்து கொள்ளுகின்ற மனப்பான்மை அல்ல,
மாறாக மற்றவர்களுக்காக தன்னை கொடுக்கின்ற அந்த மனப்பான்மை ஆண்டவர் இயேசுக்குள்ளே அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அதனால்தான் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். தான் என்கின்ற அகந்தையும் மனப்பான்மையும் அவருக்குள்ளே இருக்கவே இல்லை. பரந்த மனப்பான்மை இருந்தது. நான் உங்கள் பாதங்களை கழுவுகின்றேன். அன்பானவர்களே, நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், போதகர் என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் தான், போதகர் தான். உங்களுடைய பாதங்களை நான் கழுவுகின்றேன். பணிவிடை பெறவல்ல, பணிவிடை புரிய. மீட்புக்கு ஈடாக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு வந்தார். மக்களை மறந்த நிலையல்ல ஆண்டவர் இயேசுனுடைய நிலை. தந்தை, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே லூக்கா 23:34 வாக்கியத்திலே. இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. மக்களை மறந்த நிலையல்ல, மக்களை அவர்கள் குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே இயேசுவை அரசராக, அவரது அரசுரிமையை பற்றி விளக்கிற, தன்னுடைய சுயநலத்தையும் பலவீனங்களையும் வெற்றி கொள்ளாத அரசன் உண்மையான அரசன் அல்ல. எத்தனை நாடுகளையும் அவன் வைத்திருக்கக்கூடும், ஆனால் அவன் அரசன் என்று சொல்லவே முடியாது. ஏனெனில் தன்னை ஆட்சி செய்ய முடியாதவன், தன்னை வடிவமைத்து கொள்ள முடியாதவன், தன்னுடைய வாழ்க்கையை சீர்சமைத்து கொள்ள முடியாதவன் எப்படி நாட்டு மக்களை சீர்சமைத்து கொள்ள முடியும்? இயேசு தன்னை வடிவமைத்து கொண்டார் இறை வல்லமையோடு. சிறப்பாக அன்பானவர்களை தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். தன்னுடைய வாழ்வின் மூலமாக எங்களுக்கு அற்புதமான பாடங்களை ஆண்டவர் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார். இப்போது நாங்கள் பார்த்து இந்த 3 முத்தான குணங்களை கூட்டி பெருக்கி பிரித்து பார்த்தால், பெருக்கி பார்த்தால் ஒன்று எங்களுக்கு தெரிகிறது. அன்பு என்கின்ற 3 எழுத்து. அந்த 3 எழுத்து இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுவினுடைய மூச்சு, அவருடைய பேச்சு, அவருடைய வாழ்க்கை முழுவதையுமே அன்பாகத்தான் இருந்திருக்கு. அவருடைய ஆட்சி அன்பின் ஆட்சி. இதனால்தான் இன்றைக்கு எத்தனையோ பேரை நாங்கள் இந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். மகா அலெக்சாண்டர் இருந்திருக்கிறான், அவன் அழிந்து போனான், அவனோடு சேர்ந்து அவனுடைய படைகள் எல்லாம் இல்லாமல் போனது. ஜூலியஸ் சீசர் வாழ்ந்திருக்கிறான், பெரியதொரு அரசனாக இருந்தான், அவனோடு சேர்ந்து அவனுடைய படை எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. அடல்ஃப் ஹிட்லர் என்பவன் இந்த உலகத்தினுடைய பல பகுதிகளை தனக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினான். எத்தனையோ நாடுகளை பிடித்தான், எத்தனையோ பேரை கொலை செய்தான். அவன் இழந்தான், அவன் இறந்தான், அவனோடு சேர்ந்து அனைவருமே இல்லாமல் போனார்கள். இன்றைக்கும் இயேசு இருக்கிறார் அன்பானவர்களே. அவருடைய ஆட்சி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய ஆட்சி அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பை மட்டுமே அவருடைய ஆட்சியினுடைய மேல் சிறப்பாக அவர் கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே சொல்வார், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாயிருக்கின்றன, இதற்குள்ளே அன்பே தலை சிறந்தது என்று சொல்லுவார். அந்த அன்பின் சாட்சியத்தின் மேன்மை அதுதான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும். அந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் அன்புக்கு சாட்சியம் கொடுக்கிறோமா? பெரியதொரு கேள்வி அன்பானவர்களே. அன்பை கொடுக்கிறோமா? அன்பை எடுக்கிறோமா? அன்போடு வாழுகிறோமா? அன்போடு இருக்கிறோமா? இறைவனுடைய ஆட்சியினுடைய வல்லமை அன்போடு நாங்கள் செய்வதற்கு விருப்பமாக இருக்கிறோமா? இன்று இந்த உலக அரசுகளை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது உலக ஆட்சிகள் எல்லாம் சின்ன பின்னமாக பிரிந்து போயிருக்கின்றன. நாடுகளை எதிர்த்து நாடுகள், அரசுகளை எதிர்த்து அரசுகள், குண்டுகள் சரமாரியாக பொழியப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இற்றை கணம் வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை இடங்களிலே போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அழிக்கின்ற போர்களாக இருக்கின்றன. மக்களை முன்னிலைப்படுத்துகின்ற, மக்களை அன்பு செய்கின்ற, மக்களுக்காக கொடுக்கின்ற அரசுகளெல்லாம் நாங்கள் பார்க்கவே முடியாமல் இருக்கிறதே. இந்த உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. பற்பல இடங்களிலே பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் இறை அரசு, இறையாட்சி என்று சொல்வது எங்களுக்கு முன்னிலையிலே கொண்டு வரப்படுகிறது. அன்பானவர்களே, அழியா அன்பின் ஆட்சிக்கு தலைவரான இயேசுவை பக்கம் நம்முடைய கண்களை திருப்புவோம். அழியாத வாழ்வு பெறுவதற்கு நாங்களும் விரும்புவோம். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவருடைய அன்பின் ஆட்சிக்கு எங்களால் என்ன செய்ய முடியும்? தோள் கொடுக்க முடியுமா? ஆண்டவருடைய அன்பின் ஆட்சிக்கு எங்களால் என்ன செய்ய முடியும்? கரம் கொடுக்க முடியுமா? ஆண்டவருடைய அன்பின் ஆட்சிக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும்? தடம் பதித்து நடக்க முடியுமா?
ஆண்டவருடைய அன்பின் ஆட்சிக்காக நாங்கள் எதை செய்ய முடியும்? எங்களுடைய வாழ்வுகளை நாங்கள் கொடுக்க முடியுமா? ஆண்டவருடைய அன்பின் ஆட்சி இந்த உலகத்திலே நீடித்து நிலைப்பதற்காக நாங்களும் தொடர்ந்தும் போராடுவோம். ஆமென்.